கரப்ஷன் பண்றதுக்கு பின்னாடி அதிகாரிகள் தான் மூளையா செயல்படுறாங்கன்னு சொல்றாங்களே. அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தான் இங்கே நம்ம போடணும். ஸோ இந்த கோரிக்கை கரெக்டாக அது செயல்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கரெக்ட் இல்லை. கரெக்ட். பிகாஸ் ஒரு அமைச்சருக்கும் எனக்கும் என்னோட கெரியரில் எஃபிஎஸ் மோர் தென் அபவுட் 14 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். சார் இன்னொரு கொஷின் சார், இது என்னுடைய கொஷினில் இது ஒரு ரூமர் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு அவங்க தொகுதியிலேயே என்னென்ன ஊர் இருக்குன்னு தெரியாது. அப்படி அவங்க கரப்ஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி அதிகாரிகள் தான் மூளையாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே. அதிகாரிகள் தான் அசிஸ்ட் பண்ணுறாங்க அரசியல்வாதிகளை கரப்ஷனுக்குங்கிறாங்களே. அதிகாரிகள்ங்கிறது நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணணும். அதாவது கீழ்மட்டத்திலேருந்து டாப் மோஸ்ட் வரைக்கும் எல்லாருமே அதிகாரிகள் தான். குறிப்பாக அதிகாரிகள் நீங்கள் சொல்லும்போது டிஃபைன் பண்ணுங்கள் அதிகாரிகள்னு, அப்போ தான் அது பதில் சொல்ல முடியும். இல்லாட்டா ஜென்ரலாக அதிகாரிகள் அப்படின்னு சொன்னாக்கா அது போகிற போக்கில் அப்படி காற்று வாக்கில் ஒரு தூற்றி விட்டுட்டு போகிற மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு பதில் கொடுக்க முடியாது சார். ஆக்சுவலாக நாங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் சார். ஐஏஎஸ் அதிகாரிகள்னாலே எப்போவுமே டக்கின் பண்ணிவிட்டு ஃபுல் சேவ் பண்ணிவிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களாம் இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்க, இப்போவுமே நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த டிசிப்ளினை எப்படி சார் ஃபாலோ பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அது பழகிருச்சா, இல்லை சார் கூட நான் இப்படி கையை கட்டிட்டு உட்காந்தேன், சார் பார்க்குறத பார்த்தா அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அது எப்படி சார் இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறீங்க? அது பார்ட் ஆஃப் லைஃபுங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. ஒரு 36 வருஷம் ஒரு சர்வீஸில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் என்னென்னலாம் நீங்கள் ஹேபிட்ஸ் அக்வயர் பண்ணீங்களோ இட் பிகம்ஸ் லைக் எ ஹேபிட். அண்ட் நாங்கள் அதுக்கப்புறம் கூட இதே பப்ளிக் சர்வீஸ் கண்டினியூ பண்ணுவோம். சிஸ்டமில் இல்லைன்னா கூட யூ கேன் கான்ட்ரிபியூட் இன் மெனி வேஸ். அந்த மாதிரி நிறையா யூ கெட் அசோசியேட்டட் வித் அதர் நான் கவர்மெண்டல் பாடிஸ். இந்த மாதிரி ஒரு வேறெவர் தேர் இஸ் ஃபோக்கஸ் ஆன் பப்ளிக் சர்வீஸ். நீங்கள் கிராமத்துலேருந்து வரீங்களா டவுன்? கிராமம் தான். சரி, உங்களுடைய பெரியவர் இல்லாட்டசே அப்பா முன்னால் போய் உட்காருவீங்களா? உட்கார மாட்டேன். இன்றைக்கி அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன், உட்காருவீங்களா? இல்லை சார், அவங்க உட்காந்துருந்தா உட்காருவேன் சார். ஒருவேளை நான் கேட்டதுக்கு நேராக பதில் சொல்லுங்கள். அதுக்கு அந்த பதிலுக்கு தான் வரேன். உட்காருவேன் சார். இப்போ உட்காருவீங்க இல்லையா? எப்படி இப்படியே உட்காருவீங்களா? மாட்டிங்க இல்லையா? அது ஏன் மரியாதை உங்களுக்கு இத்தினோண்டு வயசில் கற்றுக் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் மேலே வந்தாலும் வரும் இல்லையா? ஒருவேளை நீங்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு வந்தாலும் கூட அந்த மரியாதை உங்கள் அப்பா மேலே இருக்கும். அது மாதிரி தான் எங்கள் சர்வீஸும், அது மாதிரி தான் நாங்களும். எங்களுடைய பர்சனல் இன்டெகிரிட்டி டிசிப்ளின் எல்லாம் சிறு வயசுலேருந்தே வந்தது ஆஃபீஸர்ஸுக்கு. அது மாற்ற முடியாது. அது உடன் பிறந்தே இருக்கக்கூடிய ஒரு குணம். அதுதான் சார். இன்னொரு மக்கள் மத்தியில் ஒன்று இருக்குது சார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் கலெக்டராக இருக்காங்க, இன்னும் சில பொறுப்புகள்லையும் இருக்காங்க சார். இவங்க ஆக்சுவலாக இவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த லோக்கல் அந்த பல்ஸ் தெரியலை. அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தான் இங்கே நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது சார். ஸோ ஆனால் அது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறனால அதை நம்ம பண்ண முடியல. ஸோ இந்த கோரிக்கை கரெக்டாக அது செயல்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது கரெக்ட் இல்லை. அது பிகாஸ் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளவோ வடநாட்டை சேர்ந்தவர்கள் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களையும் சர்வ் பண்ணியிருக்காங்க. கலெக்டராலாம் இருந்திருக்காங்க, ரொம்ப பாப்புலராக இருந்திருக்காங்க. கலெக்டராக இருந்து ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. நல்லா தமிழ் பேசுவாங்க, மொழி நல்லா பேசுவாங்க, மக்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க, அண்ட் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்காங்க. அதனால் ஏன்னா இந்த ஐஏஎஸில் வந்துட்டாலே நீங்கள் யூஆர் அட்டாச் டு எ ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கு இப்போ அட்டாச் பண்ண பிறகு உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்டேட்டோட மொழியை தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்டேட்டோடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஐக்கியம் ஆகிட்டிங்கனாக்கா அப்புறம் நோபடி கேன் சே. இங்கே பல ஆஃபீஸர்ஸ் இங்கே ரிட்டையர் ஆனவங்க தமிழ்நாட்டிலே செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ பிற மாநிலங்களை சேர்ந்த பல ஆஃபீஸர்ஸு இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. அவங்க தமிழ்நாடு விட்டு போகல. அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வட மாநிலங்களில் செட்டில் ஆகிருக்காங்க. அதனால் இது கிடையாது. இது இந்தியா ஒரு கண்ட்ரி. நம்ம அந்த மாதிரி ஒரு நினைக்கணும். இது நம்ம ஒன்ஸ் வி ஆர் கிவன் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க வி மஸ்ட் டிஸ்சார்ஜ் அவர் டியூட்டி அண்ட் தென் வி ஷுட் பிகம் பார்ட் ஆஃப் தட் கல்ச்சர் அண்ட் வி ஷுட் அப்சர்வ் தட் கல்ச்சர் அண்ட் வி ஷுட் ஆல்சோ டூ வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ். ஸோ அது பண்ணிட்டோம்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐ டோன்ட் திங்க் நீங்கள் சொல்கிறது சரியில்லை. அவர் அந்த ஆஃபீஸர் அந்த லெவலில் இருக்கிற வழியே கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். அவருக்கு கீழே சப்போர்ட்டிங் சிஸ்டம்,
அசிஸ்டன்ட் கலெக்டரோ, தாசில்தாரோ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோ, பஞ்சாயத்து லெவல்லையோ எல்லாமே அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே தேர் ஆல் ஃப்ரம் த லோக்கல் ஒன்லி. ரெண்டாவது இங்கே காம்பிடென்சி எஃபிஷியன்சி தாங்க. பர்சன் ஹூ இஸ் கம்மிங் அட் தட் லெவல் இஸ் ஹைலி காம்பிடென்ட் அண்ட் எஃபிஷியன்ட். இந்த கிராஸ் பாலினேஷன் மாதிரி வி ஷுட் ஹேவ் பீப்புள் கம்மிங் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ மைண்ட் செட். நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பயசஸ் அண்ட் ப்ரெஜுடிசஸ் நிறையா இருக்கும். வெளியிலேருந்து வரவங்களுக்கு இதை வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக அந்த இஷ்யூவை பார்க்குறப்ப தே வில் பி ஆக்சுவலி a better administrator in my view who can look at the issue dispassionately. கொடுக்குறாங்க ட்ரைனிங்லேயே நீங்கள் எப்படி பழகணும், என்ன மாதிரி செயல்படணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. சார் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வேலையை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்கு வர்றாங்க. அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, என்னுடைய இந்த வேலையில் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் மக்களுக்கு இன்னுமே சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது சார்? நாங்கள் யாரும் அந்த மாதிரி செய்யலை, ஸோ அதனால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து எங்கள் வேலையை சொல்கிறது இல்லை, அவனுடைய பர்சனல் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. அண்ட் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் கருதுகிறேன். ஸோ எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம்னு தான் நான் நினைக்கிறேன். அது அதனால் ஒரு ரிக்ரெட்டும் கிடையாது. சார் ஒருவேளை அந்த மாதிரி அரசியலுக்கு வர்றவங்க, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு அரசியலுக்கு வர்றவங்க கொஞ்ச நாள் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறாங்களோ? ஏன்னா நார்மலாக ஒரு பார்ட்டிக்கு போனால் கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். யூபிஎஸ்சியை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அதன் மூலயமா பெரிய லைட்டு வர்றாங்களோ அரசியல்? நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். இதை எங்கே ஆஸ்கிங் த ராங் பர்சன்ஸ். அதாவது நம்ம சொல்கிற மாதிரி ஜுடிஷியரி ஒரு சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம், லெஜிஸ்லேச்சர் வழியாக பண்ணுறது ஒன்று, பியூரோக்ரஸியில் ஒன்று பண்ணுறோம், மீடியா வழியாக ஒன்று பண்ணுறீங்க. எல்லாருமே ஃபைனலே வி ஆர் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் மாதிரி. சில பேருக்கு அது பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிவில் சர்வீஸில் வி ஆர் சர்வெண்ட் ஆஃப் த பப்ளிக்ங்கிற மாதிரி. இங்கே வந்து அவங்க பாலிட்டிக் ஜாயின் பண்ணாங்கன்னா யூ ஹாவ் டு ரியலி கைண்ட் ஆஃப் கெட் யுவர் ஹேண்ட்ஸ் இன் டு தட். அது மாதிரி பப்ளிக்கோட மெஜாரிட்டி, அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்கள பண்ணுறது பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் a டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது ஆட்டிடியூட் இருக்கணும். அதில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஐ திங்க் வி ஷுட் ஆக்சுவலி அட்மயர் அண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் திஸ் காம்பிடென்ஸ் இன் சிவில் சர்வீஸ் ஆல்சோ கெட்டிங் இன் டு பாலிட்டிக்ஸ். They are shining very well and coming up there. They can better understand the problem. They also know how to execute also. So politics to that extent will be enriched with the people of civil servants getting into politics. I feel that that is a good kind of a move that if civil servants are getting into politics. சார் நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க சார், உங்கள் டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்பெல்லாம் டெல்லிக்கு போய் தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ சென்னைக்கு வந்து கிளாஸஸ் நிறைய வந்துருச்சு, அகாடமி வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டங்களில் இருப்பாங்க, இல்லை வேறு சில மாவட்டங்கள் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து ஒரு ஹப்பாக இருக்குது. ஸோ நான் அங்கே தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அகாடமியில். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா சார் நேரில் வந்து படிக்கிற அளவுக்கு? அதாவது ஒருத்தருக்கு டிரைவ் அண்ட் எந்தூசியாசம் இருந்தால் அவருக்கு என்ன வேணும்னா மெட்டீரியல் தாங்க வேணும். ஒரு நல்ல மெட்டீரியல் என்ன படிக்கணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும், என்னென்ன நோட்ஸ் படிக்கணும், அதெல்லாம் வந்து ஆன்லைனில் கிடச்சிதுன்னா இப்போ நிறைய பேர் இப்போ கூட சிவில் சர்வீஸில் வரவங்க வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் வராங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கோச்சிங் சென்டரே போனதே கிடையாது. அவங்களே புத்தகத்தை வாங்கிட்டு ஒரு சின்ன வில்லேஜ் சேலத்து பக்கத்துலேருந்து, மதுரை பக்கத்துலேருந்து, திருநெல்வேலி பக்கத்துலேருந்து அந்த மாதிரி கேண்டிடேட்ஸு இன்றைக்கும் 20லேருந்து 25% பேர் இருக்காங்க. அவங்களே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி கோச்சிங் சென்டர் எதுக்கும் போகாமல். ஸோ அதனால் இப்போ நாங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்குலாம் 86 எக்ஸாமில் வந்து மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருந்தேன். மதுரையில் நான் படிக்கிறப்ப அங்கே எங்களுக்கு ஒன்றும் கோச்சிங் சென்டர் ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் டெல்லி தான் எல்லாமே. அப்போ ராவ் கோச்சிங்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு எங்களோட சீனியர்ஸ் எல்லாம் படித்தவங்கலாம் எங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நாங்கள் உட்காந்து படிப்போம். அதில் என்னென்ன புக்ஸு வேணும், புக்ஸும் கிடைக்காது. அந்த புக்ஸு வேணுன்னா கூட நம்ம டெல்லியிலேருந்து யாராவது வரவங்கிட்ட சொல்லி அவங்க ஜெராக்ஸ் பண்ணி அந்தந்த பர்டிகுலர் பேஜை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பேப்பர் கிடைக்காது. அந்த காலத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் வேணும்னா கிடைக்காது. சாந்தி தேட்டர் பக்கத்தில் ஒரு கடையில் சொல்லி வச்சு எப்போல்லாம் அவங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை வரும் பழைய பேப்பர் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனில் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு உங்களுக்கு. இப்போ இன்ஃபர்மேஷன் மல்டிபிள் கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல் ஆன்லைனில் ஃப்ரீயாக வேறு கிடைக்குது. இப்போ எதை படிக்கணுங்கிறது உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதனால் வந்து அப்போ என்ன படிக்கணுங்கிறதே நமக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ எதை படிக்கணுங்கிறது நீங்கள் வைஸாக இன்டெலிஜென்ட்டாக சூஸ் பண்ணி, ஏன்னா டைம் ரொம்ப லிமிட்டட். இட் இஸ் நாட் உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கிடையாது, இட்ஸ் கோச்சிங். கோச்சிங்கில் ஸ்பெசிஃபிக்காக யூ ஹவ் டு கோச் யுவர் செல்ஃப் ஃபார் அ பர்டிகுலர் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் படித்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து முடியும் அந்த லிமிட்டட் டயத்தில். ஸோ அது வந்துங்க ஆன்லைன் கோச்சிங்லேயே நம்ம அதை மீட் பண்ணலாம். பர்சனல் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு பியர் லேர்னிங் நிறையா நடக்குங்க.
ஒரு ஜாயிண்ட்டாக தான் நாங்கள் காலேஜில் நாங்கள் படிக்கிறப்போ ஒரு 5-6 பேர் சேர்ந்து படிப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும், கொஞ்சம் ஃபெட்டிக் வராது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபெட்டிக் இருக்காது. 4-5 பேர் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் ஆட் ஆகும். அவங்க ஏதாவது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா தட் வில் ஆல்சோ ஹெல்ப். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆன்லைனில் படிக்கிறத விட இந்த டைரெக்டாக வந்து படிச்சிங்கன்னா டீச்சர்ஸோட இன்ட்ராக்ஷன் ஆகும், கான்ஃபிடென்ஸ் ஆகும். அப்பப்போ உங்கள் டவுட் வரப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதனால் நிறைய அட்வான்டேஜஸ் உங்களால் முடிஞ்சதுன்னா ஐ வுட் ராதர் சே தட் இது மாதிரி டைரெக்டாக வந்து படிக்கிறது. முடியாதவங்களுக்கு அவங்க வந்து ஆன்லைன் கோச்சிங் மெட்டீரியலை வச்சு அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்குமே வந்து போத் ஹேவ் their own advantage. அவுட் சைடு சென்னை கூட நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. பல இடங்களில் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கூட யூனிவர்சிட்டிஸ்லேயே அவங்களே கொஞ்சம் கோச்சிங்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நான் எக்ஸாம் எழுதேன். இங்கே இது கூட இது இல்லை. பிரிட்டிஷ் கவுன்சில், அமெரிக்கன் லைப்ரரி, மோஸ்ட்லி பிரிட்டிஷ், இதுதான் சோர்ஸ் ஆஃப் புக்ஸ். அதை வச்சு தான் நான் படித்தேன். இப்போ கூட வந்து 3 girls have been selected who underwent mock interview by 3 பேரும் they are from திருப்பூர். அது 3 பேரும் அங்கே 3 பேரும் ஒன்றா உட்காந்து படித்து they didn't take any coaching anywhere. 3 of them pooled their resources, peer equation, அது வச்சு படிச்சிருப்பாங்க. ஸோ if possible go for coaching, not possible go for online coaching. அது இல்லைனா you can with your best efforts you can even study yourself and do that. As he said, now there is a we have paucity of information. Now we are suffering from abundance of information. You have to choose the information which you require. அதை வச்சு படிச்சுன்னு பண்ணலாம். அது இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். சார், ஃபர்ஸ்ட் இந்த சின்மயா ஐஏஎஸ் அகாடமியோட எப்படி அசோசியேட் ஆனீங்க சார்? நான் வந்து ஆஃப்கோர்ஸ் சின்மயா மிஷனோட ஒர்க்கு பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கேன். ஏன்னா எஜுகேஷ்னல் ஃபீல்டு சரி, சோஷியல் டெவலப்மெண்ட்டும் சரி, கல்ச்சர் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து சின்மயா மிஷன் ஹஸ் டன் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். ஸோ இவங்க வந்து ஒரு அகாடமி ஆஃப் சிவில் சர்வீசஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்த போது இவர் மிஸ்டர் ராம்மோகன் இஸ் பல வருஷமாக எனக்கு நண்பர். அவர் தான் எனக்கு வந்து கூப்பிட்டாரு, இங்கே வரீங்களா, அங்கே அந்த கவுன்சிலில் அட்வைசரி கவுன்சிலில் இருக்கு. I said I was very happy that I could associate myself with this Chinmaya mission. ஸோ அதனால் நான் சரின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு பிறகு தான் இந்த அசோசியேஷன் ஒரு 5-6 வருஷமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக நேர்மையான இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லைக் பெண்ட் ஆகலைன்னா அவங்கள ஓகே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அப்படி. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தோராமல் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க? ஏன்னா எப்படி கோப்பப் பண்ணுவீங்க? ஒரு ஊரில் மேபி ஃபேமிலி இருப்பாங்க, பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ஸ்கூலில், அவங்கள அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணி இன்னொரு ஊருக்கு போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது சார்? என்னோட கரியரில் FPS மோர் தென் அபவுட் 14 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும் இன் மை 36 years ஆஃப் சர்வீஸில். அதுவும் எங்கள் பசங்களாம் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல் வந்து அவன் 12th கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே 8 ஸ்கூல் மாறிட்டான். அவன் சொல்லுவான், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஐ எம் நாட் ஈவன் ஏபிள் டு மேக் ஃப்ரெண்ட்ஸு. மற்றவங்களாம் கிளாஸ் 1லேருந்தே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணுவேன்னு. பட் தட் ஆல்சோ யூ கேன் லுக் அட் இட் போத் த வேஸ். தே பிகம் மோர் அடாப்டபிள் அண்ட் தே டென்ட் டு கைண்ட் ஆஃப் லேர்ன் அ லாட் by changes and sudden changes that happens there they do. Sudden place. The house which I find last retired was my 25th house there. So we go on shifting the houses. அதனால் கவர்மெண்ட் ஹவுஸ்லேயே நம்ம இருப்போம். ஒவ்வொரு தடவையும் நமக்கு அந்த அதுவும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் புட்டிங் யூ லாட் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் யூ டு சேஞ்ச் த ஹவுஸ். இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப், பட் இட் ஓன்லி மேக்ஸ் யூ மச் மோர் கைண்ட் ஆஃப் அடாப்டபிள் அண்ட் யூ பிகம் கைண்ட் ஆஃப் அ பார்ட் ஆஃப் இட். சார் உங்களுக்குலாம்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 36 yearsல ஐ ஹேட் 18 டிஃப்ரெண்ட் போஸ்ட். ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 2 yearsக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர். அந்த மாதிரி சில ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நானாக விரும்பினதே ஒரு 2-3 தடவை தான். நான் விரும்பி கேட்கல யார்கிட்டையும், பட் நானாக ஐ வுட் லைக் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட் நினச்சது ஒரு 2-3 தடவை தான். மீதி நேரமெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தானாக வந்தது தான். மினிஸ்டர்ஸ் கூட எம்எல்ஏ கூட ப்ராப்ளம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனது ஒரு 3-4 times. ஸோ மற்றபடி இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். பட் எனக்கு வந்து பிகாஸ் ஐ ஒர்க்ட் இன் டெல்லி ஃபார் 4 years. ஸோ அதை தவிர மீதி எல்லாமே தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் தான் மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட். கலெக்டராக இருந்த பீரியடை தவிர மீதி எல்லா போஸ்ட்டுமே சென்னையில் தான் இருந்தேன். அதனால் ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. சில்ட்ரனோட எஜுகேஷனும் அவ்வளோவா அஃபெக்ட் ஆகலை. சார், இப்போ ஒரு போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த ஏதாவது ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் தடைப்படாதா? இன்னொரு ஆஃபீஸர் வந்து அடாப்ட் ஆகி? இல்லை, மற்றவங்க வந்து பார்த்துப்பாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சொல்ல போனால் நிறைய இவரோட நம்பர் அதிகம். ஓகே,
குறிப்பாக சொல்ல விரும்பணும் அப்படின்னு நினைக்கல. இருந்தாலும் சொல்லப்போனால் உசிலம்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே. உசிலம்பட்டியில் ஆரம்பித்து எந்தெந்த திண்டுக்கல், சேலம் சொல்லப்போனால் அந்த மாதிரியெல்லாம் போயிருப்போம். கடைசியில் டெல்லியில் போய்ட்டு 5 வருஷம் இருந்துட்டு அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு 4 மாதத்தில் 5 போஸ்ட் பார்த்துருக்குறேன். ஓகே, இதெல்லாம் நடக்கும். காத்தால் போனால் சாயங்காலத்துக்குள்ளே பேச மாதிரி. ஆமாம், அதுவும் நடக்கும். ஒரு திட்டத்தை தூக்கி இப்படி பண்ணலாம் அப்படி எழுதி வச்சு அன்றைக்கி சாயங்காலமே பேப்பர் பார்த்தோன்னா சரி நாளைக்கு இந்த போஸ்ட்டா சரி போகலாம். அதுவும் நடந்துருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. டக்குன்னு அடாப்ட் ஆகிடுவீங்களா சார் அந்த போஸ்ட்டுக்கு? இல்லை கொஞ்சம் டைம். அதுதான் த ஒண்டர்ஃபுல் கேப்பபிலிட்டி ஆஃப் தி ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் தி சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். அடாப்டபிலிட்டி இஸ் தி ஹால்மார்க் ஆஃப் எனி ஆஃப் த சிவில் சர்வெண்ட். அடாப்டபிலிட்டி. இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சரும் பார்த்துருக்கேன், ஜுவாலஜியும் பார்த்துருக்கேன், அதாவது A to Z. இண்டஸ்ட்ரியும் பார்த்துருக்கேன், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கேன், தண்ணீர் வாட்டர் சப்ளை, சுவேஜ், மயானம் எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் அப்படி பார்க்க போனீங்கன்னாக்கா இந்த சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு டைவர்சிஃபைடு கைண்ட் ஆஃப் ஒர்க் வேறு எந்த சர்வீஸ்லையும் கிடையாது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எஸ். சுனாமி மேனேஜ்மெண்ட், எஸ். கேளுங்க, இந்த மாதிரி கேட்டேன். இதால் எஜுகேஷன், எஸ். ஓகே. ஸோ இது மாதிரி பார்க்க போகும்பொழுது ஒரு டைவர்சிஃபைடு கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ். ஸோ யூ ஆல்சோ, அதாவது இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இது போகும்போதும் கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் இந்த இன்டெகிரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவல் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுனாக்கா அசைக்க முடியாது உங்களை. Today, every transfer, you take it as an opportunity to learn something new. So, you go to one new department, you learn something new. So, அதனால் it's not boring. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னாக்கா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு அமைச்சருக்கும் எனக்கும் அவர் நினச்சார் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னை தூக்கி மழை பெஞ்சதுனாக்கா கொடையை பிடிச்சிட்டு ஆஃபீஸில் உட்காரணும், அது மாதிரி ஒரு ஆஃபீஸில் தூக்கி போட்டாங்க. பரவாயில்ல, நான் போனோம். நிஜமாகவே அந்த ஆஃபீஸ் போனால் முதல் மாதம் சம்பளம் எனக்கு கிடையாது, செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி சூழ்நிலை. சரி, நான் ரொம்ப தளர்ந்து போய் மந்திரிகிட்டையோ இல்லை யார்கிட்டையோ போய் கெஞ்சோன்னு நினச்சாங்க, இல்லை. ஆனால் அதை விட்டு வரும்பொழுது எத்தனை கோடி லாஸ் இருந்ததோ அத்தனை கோடிக்கு மேலே லாபமும் காட்டிட்டு திரும்பி வந்தோம். ஸோ திஸ் எக்ஸாம்பிள். இது ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கணுங்கிறீங்களா? ஆமாம். Yes, you have got an opportunity to do something to improve that institution, whichever institution you go. It is acclaimed. அது மாதிரி எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி எல்லாருக்குமே இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் அகெயின் வேறு எந்த விதமான ப்ரைவேட் செக்டரில் கிடைக்கவே கிடைக்காது. மை பொசிஷன் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். நான் பாஸ் பண்ணி வந்த நெக்ஸ்ட் இயர் 1973, 1972 தான் தி தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் கேம் டு இந்தியா, IBM 372 அது. So, the IBM held a selection for people who can become programmers and system analysts in the computer system. I was one of the very few people who have been selected. So, 13 long years I have been posted as head of the computer division. That too, that can happen only in big cities. So, I was in Madras, then 4 years, then 5 years in Calcutta, then 4 years in Hyderabad. So, I didn't have opportunity to work in smaller places or regular government offices. அப்புறமா வந்து I developed a brain tumor and I had to undergo an operation. So, I was shifted to normal officer. 3 years இருந்தேன். Then I went to Delhi. So, my posting wise I was comfortable, I didn't have problem. But I worked only in tech, computer area and finance management tenders. மற்றபடி I didn't have any problem anywhere because they are all big places only. சார், ஆக்சுவலி இப்போது நிறைய ஜாப்ஸ் இருக்குது, அந்த ஜாப்ஸுக்கு உண்டான அப்ரிசியேஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுடைய ஜாப் எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா இட்ஸ் லெஸ் அப்ரிஷியேட்டட் அப்படின்ட்டு இன்னைக்காவது நினச்சிருக்கீங்களா சார்? உங்களுக்கு டியூ அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்னா, அப்ரிசியேஷனுக்காக ஒர்க் பண்ணல யாருமே. நான் எந்த ஒரு பியூரோக்ராட்டுமே அப்ரிசியேஷனுக்காக ஒர்க் பண்ணல. எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலுமே, எந்த திட்டமாக இருந்தாலுமே நேரடியாக பொலிட்டீஷியன்ஸ்க்கு அக்ரிஷன் கொடுத்துட்றோம். மீடியாவில் நாங்களே இருக்கட்டும், அவர் பண்ணார் இவர் பண்ணார், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பியூரோக்ராட்ஸ் ராவப்பக்கமாக உழைக்கக்கூடிய சூழலில் லெஸ் அப்ரிஷியேட் நினச்சிருக்கீங்களா? அப்படி இருக்காது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். If you are going to go for an external satisfaction, பார்த்தீங்கன்னா you will have disappointment many times. எக்ஸ்டர்னலாக எப்போ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருந்து, if you are making somebody happy then they will praise you.
அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் தட் we do இட் may நாட் மேக் others happy. நான் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நாங்கள் ரைடு பண்ணுறதோ டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறதோ ஆல் த டேக்ஸ் பேயர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி ஹாப்பி. அவங்க ஒன்று ரொம்ப கலெக்ட் பண்ணிங்கன்னு அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நான் 1 lakh crore கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு வித்தின் த டிபார்ட்மெண்ட் க்ளோரியாக இருக்கும்போது கட்டுறவங்க அழுதுன்னு தான் கட்டுவாங்க. நாங்கள் ரைடு பண்ணோம் இத்தனை பேர் இவ்வளோ பிடிச்சோம் அப்படின்னா அவங்க அழுதுன்னு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் தேர் ஆர் சர்டன் டிபார்ட்மெண்ட் லைக் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஒர்க் தேர் ஐ வில் நாட் எக்ஸ்பெக்ட் அசஸ்சி டு அப்ரிஷியேட் மீ. They will only, anything that you do, they tell me that, you have taken away everything that, which I have saved all along life. Appa, you should have your own personal motivation because we are contributing to country's exchequer, revenue. நாங்கள் இருந்தப்போ 1 லட்சம் கோடி தமிழ்நாடு ரொம்ப டாப்பில் வந்தது. இப்போ 1,50,000 கோடி வந்திருக்கு ரெவென்யூ. அப்படின்னா அதை வச்சு கவர்மெண்ட் நிறையா நல்ல பாசிட்டிவாக ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க. அப்படி தான் திங்க் பண்ணுவேன் ஒழிய நமக்கு we don't look for this appreciation. உங்களோட ஓன் ஸ்டாஃப் மெம்பர்ஸு டீம் மெம்பர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து you get lots and lots of each one compliment each other. That gives you a tremendous amount of personal satisfaction. We never look for appreciation from outside. No, நம்ம inner satisfaction, நம்ம job satisfaction நமக்கு இருக்கா, are we doing our best? So அதுதான் பார்க்குறோம். அதை if I am happy with what I have done, that gives me a lot of satisfaction. And suppose your chief secretary appreciates you, writes very well about you, you feel happy. But you don't look for appreciation from different people. Public, we don't expect that because கொடுத்தாங்கன்னா we feel happy, no doubt. But we don't do a job expecting appreciation from others. சார் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹை கமாண்ட் ஆஃபீஸர்ஸாக இருந்திருக்கீங்க. நிறைய அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. தேர்வுக்கு தயாராகிறப்பவும் சரி வேலை செய்கிறப்பவும் சரி நிறைய அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க சார். இன்றைக்கி வந்து மாணவர்கள் மட்டும் இல்லை சார், எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய தற்கொலைகள்லாம் அதிகமாகிட்டு இருக்குது சார். இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து எப்படி சார் டீல் பண்ணலாம்? ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாக்க டெஃபினெட்லி யூ கேன் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட். ஒன் திங் யுவர் கான்ஷியன்ஸ் ஷுட் பி கிளியர். அது இருந்தாக்க என்ன ப்ரெஷர் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் வந்து தெரிஞ்சு தப்பு பண்ணாக்க தென் ப்ராப்ளம் வில் பி தேர். அது வந்து இப்போ நான் எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லேயும் நான் வந்து ப்ரெஷருக்கு ஈல்டு ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டிஃப் கரெக்டாக இருந்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் என்ன தான் ப்ரெஷர் இருந்தாலும் யூ கேன் வித்ஸ்டாண்ட் தட் ப்ரெஷர் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். காத்தால் எழுந்த தி பெஸ்ட் வே டு ஹேண்டில் as soon as I get up in the morning from the bed, don't get up, lie down and watch your breathing for next 10 minutes without thinking of anything else. When you get up, your pressure level will be pretty low. Whenever you have got the time, you find out who am I. There's a famous book by in Greek about the man who was in India. It talks about who am I. அந்த காலத்திலேயே find out who you are. Don't allow any thought to creep. And unnecessary thought, keep away all unnecessary thoughts. காத்தால் எழுந்த உடனே லை டவுன் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட்ச் யுவர் ப்ரீத்திங் முடிஞ்ச உடனே தென் யூ கோ ஃபார் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த வேர்ல்ட். இஃப் யூ கிவ் அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் டு எனிதிங், டோன்ட் கிவ் அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் டு எனிதிங். எவ்ரிதிங் இஸ் டிரான்சியன்ட். இதில் ஒரு சின்ன சஜஷன் இந்த ஆடியன்ஸ்க்கு என்னென்னா, பகவத்கீதையில் சொல்லும் பொழுது நீ உன்னுடைய காரியத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே. வெறும் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொண்டு போகக்கூடாது. அதுதான் மெயின் சஜஷன் ஃபார் நோ ப்ரெஷர். நீ வாட்டு உன் வேலையை செஞ்சுட்டே இரு. சக்ஸஸ்ஃபுல்லானா ஹாப்பி, நாட் சக்ஸஸ்ஃபுல் ஃபர்கெட் இட், டூ இட் நெக்ஸ்ட் டைம். ஸோ அந்த ப்ரெஷருங்கிறது அந்த சமயத்தில் இது மாதிரி என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், அதாவது ஆத்மார்த்தமாக மனசோடு நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சாக்கா சக்ஸஸ் தான் வரும், வெற்றி தான் நிச்சயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வின் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போனோம்னாக்கா அது என்னாகும், தன்னால் ப்ரெஷர் ஏறும். இப்போ நீங்கள் சொல்கிறது தற்கொலை நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அது வந்து மனசு வந்து வீக் ஆகிடுது. நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு 100க்கு 100 வரணும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் வரல, அதனால் உடனே தற்கொலைன்னு சொன்னாக்கா மைண்ட் இஸ் வீக். இன்றைக்கு சூழ்நிலையில் காம்படிஷன் ரொம்ப அதிகம், பியர் குரூப் ப்ரெஷர் ரொம்ப அதிகம். அந்த பையன் 100க்கு 100 வாங்கியிருக்கான், நானும் வாங்கி ஆகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அது ப்ரெஷர். என்னுடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரியும், என்னுடைய தகுதி எனக்கு தெரியும். நான் என்னுடைய கடமையை முழு மனதோடு செய்கிறேன். இந்த முழு மனதோடு நான் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைக்கு, அதாவது ப்ரெஷர், அன்டியூ ப்ரெஷருக்கு இடமே இருக்காது. சில சமயங்களில் ஒருவருடைய ஃபிசியலாஜிக்கல் செட்டப் இருக்குது இல்லையா, சைக்கலாஜிக்கல் செட்டப், சில சமயங்களில் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுனாக்கா தேவைப்பட்டதென்றால் மட்டும் கவுன்சிலிங் செஞ்சு கொள்ளணும். கவுன்சிலிங்னாக்கா டாக்டர்கிட்ட போய் சைக்காட்ரிஸ்ட்டை போகணுன்ற அர்த்தமே கிடையாது. இது
அவங்களுடைய அதாவது பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய ரிலீஜியஸ் புக்ஸில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கூட நடத்தா போதும், வேறு தேவையே கிடையாது. திஸ் இஸ் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் எனி சச் ப்ரெஷர். என்னை பொறுத்த வரைக்குங்க இதில் வந்து முக்கியமாக நம்ம எக்ஸ்பெக்டேஷனை எவ்வளோ டெவலப் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்பறம் தான் ப்ராப்ளம் வரும். நம்ம ரியாலிட்டியை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோன்னா ப்ராப்ளம் வராது. இதுதான் என்னால் முடியும், என்னோடய லிமிட்டேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பேஸ் இருக்கணும். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே வரும். நம்ம அந்த லிமிட்டேஷன் தெரிஞ்சால் கூட சில சமயம் எல்லாமே சக்ஸஸ் வராது. நார்மல் ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 5 ஃபெயிலியர் ஆகும், 5 சக்ஸஸ் ஆகும் 10 காரியம் பண்ணணும். அந்த ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லா எல்லாருக்கும் அது ஆரம்பத்துலேருந்தே ஒரு தே ஷுட் மேக் இட் அஸ் அ ஹேபிட். அப்போ தான் ஃபெயிலியரால் உலகமே போச்சு, ஒன்றும் இல்லைன்னு லைஃபெல்லாம் என் பண்ணுறதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் டூ. அதுக்கு தான் இந்த யோகா, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் பேஸ் இருந்ததுன்னா சம்வேர் டு கோ. எவ்ரிபடி ஷுட் ஹேவ் சம் ஒரு மென்டரோ ஒரு ஃப்ரெண்டோ இருக்கணும். முக்கால்வாசி பேர் என்னென்னா வந்து இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் சென்டரில் கூட சொல்லுவாங்க, ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் அ வாலண்டியர் சம்வேர். நீங்கள் யாரான்னு ஒருத்தர்கிட்ட பேசினீங்கன்னா அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி யூ மே ஈவன் சேஞ்ச் யுவர் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்கள்ட்ட யாருக்கிட்டையும் பேச இட்ஸ் ஒன்லி அந்த இன்ஸ்டன்டேனியஸ்லி தே டேக் தி டெசிஷன் அட் தட் மொமெண்ட். அப்போ யாரான்னு இருந்து அவங்ககிட்ட பேசினாங்கன்னா அதுக்கு தான் ஹெல்ப் லைன்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ தே மே சேஞ்ச் த மைண்ட் ஆல்சோ. அது ஏன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் தட் ஃபீலிங் தட் யூ கெட் தட் தெர் இஸ் no kind of that future for anything else, I have to end my life ங்கிற மாதிரி. So that everybody should have a mentor or a friend whom they can go. Otherwise somewhere else I think they will be in a position to open up the heart and do. அதே மாதிரி நமக்கு எது பண்ணாலுங்க ஒரு முக்கியமான விஷயம், we should be truthful and realistic. இப்போ உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாததை தெரிஞ்சிருக்கணும். யாரான்னு சொல்லிட்டாங்க பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, முடியாது. அந்த முடியாதுங்கிறது சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. முடியும்னு சொல்லி எடுத்துட்டுருவாங்க, அப்புறம் முடிக்க முடியாது. அவங்களே அந்த ப்ரெஷரை போடுறது யாருன்னு அவங்க தான், ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுறது யாருன்னு அவங்க தான். ஸோ அதனால் இனிஷியலாகவே ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரி ஃபேமிலி கண்டிஷன் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் என்னால் இது தான் பண்ண முடியும். ரியலிஸ்டிக்காக எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்கும் கூட வச்சுக்கூடாது. அப்படி வச்சுன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷருங்கிறது சான்ஸே கிடையாது. என்னோடய கெப்பாசிட்டி நோ நீட் டு கம்பேர் வித் அதர்ஸ். அவங்களோட சுச்சுவேஷன் டிஃப்ரெண்ட், அவங்களும் என்னையே கம்பேர் பண்ணி என்ன போகுது இதில். So these are certain things if you follow as a ground rule, I think you can lead a... When I was a student, my father used to always quote one German proverb ஒன்று கோட் பண்ணுவார். அதனோட அர்த்தம் என்னென்னா, தட் இங்கிலீஷில் ஒர்க் as though no prayer would help, pray as though no work would help அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்கள் பொட்டென்ஷியலை டு யுவர் ஃபுல் பொட்டென்ஷியல் யூ மஸ்ட் ஒர்க் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட். Then there will be no pressure. The cause for the problems is worrying about the past and anticipating the future. Give up the worry and then anticipation, you will be safe. Somebody asked Buddha, I want bliss. What should I do? Buddha told them, I want bliss, you said no, drop the I and drop the want. Bliss will always be there. I is because of ego. I want to do this. I am so much, I want to become. So ego is I. The desire, want is the second impediment. So if in I want bliss, if you drop I and you drop want, bliss will be there. You will be happy. சார் உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கெரியரில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு டக்குன்னு கண்ணில் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். உதாரணத்துக்கு எல்லாருக்குமே இருக்குது, நான் சந்தான சார்ட்டு அனுப்பலான்னு நினைக்கிறேன் சார். 2003 ட்ராட் பஞ்சத்தை சந்திச்சிங்க. ஒரு வருஷத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனாமி வந்திருக்கு. எப்படி சார் அங்கே அப்போ அந்த சுச்சுவேஷன் மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா அதுக்கு நிறைய பாராட்டுகள் கூட உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். 2002 முதல்ல ஒரு ட்ரவுட் வந்தது. ஸோ அந்த சமயம் வந்து அந்த அட் தட் பாயிண்ட் இட் வாஸ் த அன்பிரசிடென்டட் ட்ரவுட். So 2002. Again it got repeated in 2003. அதுவும் unprecedented drought. 2002 ஓட இன்னும் சிவியராக இருந்தது. 2004 மழை, நல்ல மழை கொட்டுச்சு. அப்புறம் 2004 டிசம்பரில் சுனாமி வந்துடுது. அண்ட் 2005 மறுபடியும் ஃப்ளட்ஸ், சிவியர் ஃப்ளட்ஸ். 2005 டிசம்பர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், சிவியர் ஃப்ளட்ஸ். ஸோ மாற்றி ஐ வாஸ் ரெவென்யூ கமிஷனர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிஷனர் ஃபார் 4.5 years. அந்த பீரியடில் ஒரு 7 times ஐ ஹேட் டு கெட் தி சென்ட்ரல் டீம் வந்து நம்ம டிசாஸ்டர் என்னென்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணுவாங்கல்ல, 7 முறை வந்து சென்ட்ரல் டீம் வந்தாங்க.
ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சு நமக்கு. ஸோ ட்ரவுட்டு ஒரு மாதிரி சேலஞ்சுனா ஃப்ளட் இன்னொரு மாதிரி சேலஞ்சு. சுனாமி வாஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெலாமிட்டி ஜஸ்ட் இட் ஹட் நாட் பீன் ஹர்ட் ஆஃப். ஸோ அது மாதிரி கெலாமிட்டி இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி த கவர்மெண்ட் வந்து நமக்கு பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். உங்களுக்கு நாங்கள் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சுனாமி டைமில் வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டுட்டு அந்த கமிட்டியில் வந்து சீஃப் செக்ரட்டரி, ரெவென்யூ செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அண்ட் கமிஷனர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 4 பேர் அவங்களே எல்லா டெசிஷனும் எடுக்கலாம். நீங்கள் பின்னாடி அனுப்பலாம் ஃபைலை, நீங்கள் வந்து நீங்களே எடுங்க, டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வித்தின் அ டே வி யூஸ் டு இஷ்யூ ஆர்டர்ஸ். ஸோ ஏதாவது ரிக்வெஸ்ட் கலெக்டர்கிட்டன்னு வந்தால் ஒரு 24 ஹவர்ஸில் ஆர்டர் கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணோம். அதெல்லாம் ரேட்டிஃபை பண்ணாங்க, ஒன்றுமே கொஸ்டின்ஸ் கேட்கல. அண்ட் ஆல்சோ அந்த தப்பு எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிஸ்டம்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதெல்லாம் வேறு போட்டோம். ஸோ இது மாதிரி பிகாஸ் நிறைய பணம் வருது அண்ட் என்ஜிஓஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு லோக்கல் லெவலில் கமிட்டிஸ் எல்லாம் போட்டு அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அதை மேனேஜ் பண்ணோம். அதனால் இது வந்து வெரி சேலஞ்சிங். இது தட் ஆக்சுவலி என்னோடய சர்வீஸில் இந்த சுனாமி பீரியடில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது. அதான் அந்த பீரியடில் தான். பிகாஸ் அந்த 24th டிசம்பர், அது 26th டிசம்பர் 26th டிசம்பர் மார்னிங்லேருந்து அன்னிலேருந்து ஒரு 2.5 months till the end of February நான் வந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இருப்பேன் ஆஃபீஸில். காலையில் 8-9 மணிக்கெலாம் போயிடுவேன். ஒரு ஹாலிடே கிடையாது, பொங்கல் கிடையாது, இது கிடையாது, ஒரு ஹாலிடே கிடையாது, சாட்டர்டே சண்டே கிடையாது. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி. பட் இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். இட் வாஸ் சேலஞ்சிங் பட் இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். சார் நீங்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருக்கீங்க சார் தமிழ்நாட்டுக்கு 2008-2010. ஸோ அப்போது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேஞ்ச், நீங்கள் ஏதாச்சும் பாலிசி டிசிஷன் ஏதாவது எடுத்திருப்பீங்க, ஏதாச்சும் ரெக்கலெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா சார்? உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்? அது சீஃப் செக்ரட்டரியாக இருந்த பீரியட் அப்படின்றது தவிர அதை விட்டுட்டு நான் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றும், அதில் என்னுடைய முக்கியமான பங்கு, அதை பற்றி பேசுகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் டெல்லியில் இருந்த பொழுது அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி அதை பற்றி என்னுடைய சார்ஜில் இருந்தது. அப்போ வந்து டெல்லி மெட்ரோ சிஸ்டம் கிடையாது. இருந்தாலும் டெல்லியில் டீகன்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு வார்த்தையெல்லாம் நடந்தது. அதுக்குள்ளே ஒரு நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் டெல்லி மெட்ரோ ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து உடனே நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருந்தது, பேப்பர் தயார் பண்ணி. அதில் எப்படி இருந்ததுனாக்கா, டெல்லிக்கு மட்டும்தான் மெட்ரோ, மற்ற எந்த நகரத்துக்கும் கிடையாது. இது வந்து அசிஸ்ட் பண்ணக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு அதில் போட்டு வந்து அந்த பேப்பர் எனக்கு வருது. கேபினட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ என்னுடைய கருத்து, ஏன் டெல்லிக்கு மாத்திரம்? டெல்லி நேஷ்னல் கேபிட்டல், இதெல்லாம் ஃபைல் எழுதினது. டெல்லி நேஷ்னல் கேபிட்டல் மறுக்க முடியாது. பாம்பே எக்கனாமிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, மெட்ராஸ் ஈஸ்டர்ன் கேட்வே ஆஃப் இந்தியா, பெங்களூர் அப்போ தான் ஐடி ஹப்பாக மாறிட்டு வருது, ஹைதராபாத் மாறிட்டு வருது. இது போன்ற நகரங்கள்லாம் இருக்கும் பொழுது அங்கேயும் ஜனத்தொகை நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடும். தேர்ஃபோர் டிரான்ஸ்போர்ட் இதுவும் இன்க்ரீஸ் ஆகக்கூடும். அதனால் அந்த நகரங்களுக்கும் இதை விரிவுபடுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நோட்டில் எழுதி கேபினெட்டுக்கு போகிறதுக்கு முன்பு செக்ரட்டேரியட்டில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது என்னுடைய பாஸ் அந்த மீட்டிங்கில் அவர் ஹிந்தியில் சொல்கிறாரு, இவர் தென்னாட்டுக்காரர், இவருக்கு டெல்லியை பற்றி என்ன தெரியும், அதனால் தென்னாட்டை பற்றி தான் பேசுவார்னு சொல்லிட்டார். அது எனக்கு ஒரு கோபம், சரியான கோபம். நான் வந்து இங்கே இருக்கிறது இந்தியாவுடைய தலைநகரத்தில் இருக்கனே தவிர தென்னாட்டு தலைநகரம் இல்லை. இப்படி தான் இப்படி நீங்கள் வந்து டெல்லியை மாத்திரம் பார்க்காதீங்க. டெல்லி இஸ் நாட் இந்தியா, இந்தியா இஸ் நாட் டெல்லி. ஓகே, அதனால் மற்ற தலைநகரங்களுக்கும் நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும், விரிவுபடுத்தி தான் ஆகணும், அசிஸ்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இந்த பாயிண்ட் சொன்ன உடனே இந்த தென் செக்ரட்டரி அவர் இதை
கரெக்ட். இப்படி தான் செஞ்சாகணும். டெல்லிக்கு மாத்திரம் நம்ம கொண்டு போனோம்னாக்கா நாடு முன்னேற முடியாது, அந்த கருத்து. ஸோ அதனால தான் இன்றைக்கி மெட்ரோ சிஸ்டம் இன் பாம்பே, மெட்ரோ சிஸ்டம் இன் சென்னை, மெட்ரோ சிஸ்டம் இன் பெங்களூர், வரிசையாக ஒன்றா போட்டு போகலாம். சிஎம்ஆர்எல் நம்ம பேசணும்ல, சொல்லப்போனால் வெரி ஹைலி சாட்டிஸ்ஃபைட். அந்த ஒன்றை நான் உதாரணமாக சொல்ல முடியும், எப்படி செய்ய முடியும் அப்படின்றது. அன்றைக்கி சரி ஏதோ போது எல்லாம் போகிறாங்க, டெல்லி போடுறாங்க, நானும் கூட டெல்லி மெட்ரோ அப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்க முடியும். ஆனால் இது வந்து நிறைய அப்போசிஷனும் இருந்தது. டெல்லின்னு சொல்லும்போது இவரே மெட்ராஸ் பற்றி பேசுகிறாரு இல்லையா? ஸோ அதெல்லாம் ப்ரஷ் சைட் பண்ணிவிட்டு இப்படி தான் செய்யணுங்க, இதுதான் முறை. இன்றைக்கி சென்னையில் மெட்ரோவில் போகும்போது நீங்கள் பயணிக்கும் போது எப்படி சார் ஃபீல் ஆகுது உங்களுக்கு? லைட்டாக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா? வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அதில் இன்னொன்று என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னக்கா, டெல்லியில் அந்த பாலிசியை பண்ணிவிட்டு சீஃப் செக்ரட்டரி இருக்கும்போதுன்னு கேட்டிங்க, அந்த சீஃப் செக்ரட்டரி இருக்கும் பொழுது சென்னையில் மெட்ரோ ஆரம்பிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஓகே, முடிவு எடுத்த பொழுது முழுமையாக திட்டங்கள் இன்க்ளூடிங் தி அலைன்மெண்ட் அதை கூட செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. ஸோ அதில் என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் சுத்தமாக இருக்கலை. நீங்கள் செய்கிறீங்களா செய்யுங்க, எப்படி அலைன்மெண்ட் போகணும் செய்யுங்க, அப்படி தான் சிஎம்ஆர்எல் பண்ணோம். ஸோ ஐ எம் வெரி எக்ஸ்ட்ராடினரி ஹாப்பி. இன்னுமே சென்னை மெட்ரோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். அடுத்து உங்களுடைய கெரியரில் இந்த மாதிரி ஸ்ரீபதி சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மூமெண்ட், நாஸ்டாலஜிக்காக இருக்கிறது, அதை ஷேர் பண்ணிக்க முடியும்? Nostalgia is, I was this head of the system development group for the entire Indian Railways. So I developed the advanced computer system for all activities in India. Most of them, like we originally introduced the computers reservation in Calcutta. I and Dr. Raja Gaundan, who later went to IIT. First we did with the normal PCs, we did that, not even online systems. Then it expanded. Then larger level of thing. Then the Indian Railways handles huge quantity of goods traffic. Those all the data have to be computerized. These are all the computerized total areas. Then I took over as the member in the additional member in Railway Board. I was in charge of the entire international tenders. We run to several, about each one about 250 crores, 200 crores, 2,000 crores, 3,000 crores. One was 25,000 crores. So they will give the validity for next 7 days only, international tenders. So I developed the computer evaluation system based on statistical analysis. Otherwise it will take very long time. So we did all those things. So basically, computerized office management, that was my special area. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே சார், இப்போ இந்த ஐஆர்சிடிசி வெப் வரும்போதெல்லாம் நீங்கள் இருந்தீங்களா சார்? IRCTC, yeah. IRCTC is only a transportation agency. That has nothing to do with they are only agents for இந்த வெப்சைட்டில் போய் டிக்கெட் புக் பண்ணலாம், அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணியாச்சு. IRCTC implemented it when it was handed over to them. Even before that it was there. It was done in 1970s. அப்புறம் வந்து then every year they used to give the national award for Computer Society of India contribution to computing. So in 2005 I was given the award at national level. சார், இப்போ நீங்கள் நிறையா ரைடு பண்ணியிருப்பீங்க, பஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும். என்னென்ன இப்படி இல்லாமப்பா கொள்ளையடிப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் சொன்னீங்களா, அதை தெரிஞ்சுக்கலாம் சார்? டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். மோர் தென் டிகேட் இன்கம் டேக்ஸ்லையும் சரி, செபின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அங்கேயும் ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் மார்க்கெட் பென்னி ஸ்டாக் மேனிப்புலேஷன், IPO ஸ்கேம் அதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா டேக்ஸ் எவேஷன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒரு டெக்னிக்கில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஐ வுட் ஹவ் ஹேண்டில் மோர் தென் 1000 கேசஸ் ஆஃப் இது. அதுவும் சில பொலிட்டிக்கல் கேசஸ், கார்ப்பரேட் கேசஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒரு மோடஸ் ஆப்ரண்டி பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்னா வந்து அவங்க வந்து நிறைய எவிடன்ஸை அவங்களே விட்டுட்டு போவாங்க. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரிமினலும் அவங்க ஒரு ட்ரெயில் விடுற மாதிரி ஒவ்வொரு டேக்ஸ் எவேடரும் ஒரு ட்ரெயில். அதில் நம்ம பேட்டர்ன் வச்சு கனெக்டிங் த டாட்ஸுங்கிற மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா we can really find the case. அதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்னா ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் மேனுவல் ஒன்று பண்ணோம். அது எப்படின்னா பெரிய பெரிய இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போல்லாம் டிஜிட்டல் ஃபீல்டில் தான் இருக்குது.
அதை வந்து நம்ம கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணி ப்ராசிக்யூஷன் பண்ணணுன்னா அதுக்கு வி ஷுட் ஹேவ் அ கேப்பபிலிட்டி. ஸோ அந்த ஒர்க்கு ஐ டுக் அப் சீரியஸ்லி. அந்த ஒரு பெல்லாரி ஒரு மைனிங் கேஸ் ஒன்று பெரிய கேஸ் இருந்தது. அதில் நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்குள்ளே போய் இப்போ பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறது, அதுலேருந்து நமக்கு ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வச்சுருப்பாங்க, இமெயிலில் வச்சுருப்பாங்க கரஸ்பாண்டன்ஸு, சிலது ஹிடன் ஃபைலில் பாஸ்வேர்ட் போட்டு என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணி அதை கிராக் பண்ணி ஃபோனில் இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போல்லாம் கிடைக்குது. ஸோ லேப்டாப்பில் நிறையா கிடைக்குது. இப்போ கிரிப்டோ கரன்சியில் நிறைய ஒர்க்கு பண்ணியிருக்கேன். சைபர் கரன்சியில் ஒரு 17 எக்ஸ்சேஞ்ச் ஆல் ஓவர் இந்தியா நான் தான் அந்த சர்ச் கோஆர்டினேட் பண்ணேன். இந்த கிரிப்டோ கரன்சி நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி அவங்க வாலெட்டில் போட்டு மல்டிபிள் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி போட்டு அதை பிரேக் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட டூல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேனுவல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். அது என்னென்னலாம் இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னிக் இருக்குது, அதை நம்மளும் எந்த லெவலுக்கு வந்து நம்ம அந்த பழைய காலத்து மோட்லேயே இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்னு. ஸோ அதனால் வந்து வி ஆர் ஏபிள் டு கெட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். அது இந்த வந்து படத்தில் பார்க்குற மாதிரி வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பண்ணிட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்களா சார்? இல்லைங்க, படத்துலலாம் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்குங்க. படத்துக்கும் நாங்கள் ஏன்னா இது ரொம்ப வெரி ப்ரொஃபஷ்னல் டிபார்ட்மெண்ட். படம் எடுக்கிறப்ப கொஞ்சம் சென்சேஷனுக்காக நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வுட் ராதர் சே நீங்கள் இந்த ரைடை பற்றி மூவி பார்க்குறதுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐ வுட் ராதர் சே அது என்ன டிஃப்ரென்ஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவதுங்க, இங்கே வந்து நம்ம வந்து ரொம்ப தரவாக ஒர்க் பண்ணுவோங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணுவோம். வெரி டீட்டெயிலில் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, யாரோ சொல்லி பண்ணாங்க, இப்படி போனாங்க, உடனே போனாங்க, இப்படி பிடிச்சாங்கன்னு. அதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு ஆஃபீஸர்ஸ் ப்ரொஃபஷனலாக பண்ணுறப்ப எங்களுக்கு வி ஹாவ் டு கேதர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவரை இல்லாமல் போக முடியாது. 1 வருஷம் நாங்கள் ட்ராக் பண்ணணும். ஏன்னா அப்புறம் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். ஸோ அதனால் நாங்கள் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். சில கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். அதில் நம்ம நிறைய அவங்கள பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு சர்ச் பண்ணுறோன்னா ஒரு ஆளை பண்ண மாட்டோம். அவங்களுக்கு சுற்றி இருக்கிற ஒரு 100லேருந்து 150 பேரை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூ நீட் டு ஹாவ் அ தரவு ஒர்க்கு. ஸோ அதனால் அங்கே மூவியில் பார்க்குறப்ப நீங்கள் வந்து மூவியில் பார்க்குறப்ப சிலதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சீக்ரெட் சேம்பர்ஸ் எல்லாம் அதெல்லாம் நிறையா வரும். அது நாங்கள் இப்போ டிடெக்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அது சில பேர்லாம் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒரு கேஸ் அருப்புக்கோட்டையில் பண்ணேன். அந்த கேஸ் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டரோட கேஸு. அது நான் சொல்கிறது வந்து பீரியட் வந்து 92ல். அப்போ வந்து திடீர்னு ஒரு பெட்ரூம்குள்ளே பார்த்தா அவர் ஜின்னிங் மில்லில் பைசா கேஷில் வாங்கி வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு 7 பிரதர்ஸ் அவர் தான் ரன் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஸோ அப்போ திடீர்னு எங்களுக்கு அங்கே கேஷ் இருக்குதுன்னு மட்டும் தெரியும், எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. பெட்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே காட்டன் பாக்ஸஸாக கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா கேஷ் இருந்தது. அந்த காலத்தில் 3 கோடி ரூபா கேஷுங்கிறது வந்து ஒரு பெரிய 92ல் அது எல்லாத்துலேயும் உடனே வந்து இது பொலிட்டிக்கல் கேஷாக இவங்க கேஷாக நிறைய ஸ்பெக்குலேஷன் மீடியாவில் நிறையா வரும் அது. பட் அந்த மாதிரி வந்து நிறைய இப்போ கேஷ் வந்து இப்போ கூட ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, அந்த எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கங்கிற டெக்னிக் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. சில பேர் கீழே ஒரு சேனல் மாதிரி ஒன்று வச்சு அதை அப்படியே மூடி வச்சுருப்பாங்க. சில பேர் இந்த அவங்க இதுலேயே பூஜை ரூமில் இங்கே ஒரு மெட்ராஸில் ஒரு கேஸில் தான் பூஜை ரூமுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க, தொட மாட்டாங்கன்னு நினச்சிருந்தாங்க. நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த பூஜையோட இதுவும் ரிமூவ் பண்ணி பின்னாடி போகிறப்ப 17 crores கேஷ் அந்த இதுக்கு பின்னாடி கிடச்சிது. அந்த மாதிரி இது ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க ஒவ்வொரு கேஸ்லையும் ஒரு மாதிரி. இப்போ நேரடியாக போய் ரேட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஐபிஓ ஸ்கேம் அப்படிலாம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா எஃபர்ட்ஸ் நீங்கள் அது வந்துங்க அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்துங்க. அப்போது ரீட்டெயில் கோட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க. 50,000க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அஷ்யூர்ட் அலாட்மெண்ட்டுன்னு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு 100 ஷேர் போனால் 10வது கிடைக்கும், 5வது கிடைக்கும்னு. அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, சில குரூப்பு அந்த அஹமதாபாத்தில் போகஸ் அப்ளிகேஷன் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போ என்னென்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். 1 லட்சம் டிமேட் போகஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஒரு டிமேட் ஆப்ரேட்டரை வச்சு 1 லட்சம் போகஸ் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டேன் அதில். ஏன்னா ஒரு எஸ் பேங்க்னு ஒரு ஐபிஓவில் ஒரு ஒருத்தருக்கு மட்டுமே ஒரு 9 லட்சம் ஷேர் கிடச்சிது. அது எப்படிப்பா கிடச்சிருக்கும், அதுவும் ஆஃப் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அது எப்படி வந்ததுன்னு பார்க்க போனால் அவங்கக்கிட்ட 1 லட்சம் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. எனக்கு அப்புறம் கேட்டேன் அவங்கள்ட்ட, எனக்கு இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் காமிங்கன்னு. அப்போ அவங்கள்ட்ட ஃபோட்டோவும் இல்லை, அப்ளிகேஷனும் இல்லை. அவங்க அஹமதாபாத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, திடீர்னு 1 லட்சம் அப்ளிகேஷன் பண்ணணும், நீங்கள் திடீர்னு ரெடி பண்ணுங்கன்னு. ஃபஸ்ட் நேமு, மிடில் நேம். இப்போ டிமேட் அப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க, ஒரு அப்ளிகேஷனுக்கு 30-40 எசென்ஷியல் கேரக்டர்ஸ் இருந்தால் தான் அது க்ரியேட் ஆகும். அங்கங்கே ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போயிட்டு ஃபோட்டோலாம் நீங்களாம் எடுத்திருந்தாலும் அது வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்கல, 30,000-40,000 தான் கிடச்சிது அந்த மாதிரி. அப்புறம் இந்தியன் மேட்ரிமனி.comல போயிட்டு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி போட்டாங்க.
அதுவும் பத்தல. அப்புறம் இன்டர்நேஷ்னல் மேட்ரிமோனியில் போய்ட்டு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி பண்ணாங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்த உடனே தெரியும் அது வந்து போகஸான அப்ளிகேஷன். ஸோ அது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஐபிஓ ஸ்கேம் இருந்தது. பெரிய பேங்க்ஸ் எல்லாம் வேறு அதில் தப்பு பண்ணியிருந்தாங்க, டிபி கம்பெனிலாம் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ 92 93ல நீங்கள் இந்த ஃபீல்டு தான் இருந்தீங்கன்னா அப்போ தான் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். அப்போ தான் ஹர்ஷத் மேத்தா வந்தது, அப்புறம் கேத்தன் பாரிக் வந்தது, அப்புறம் பன்சாலி சிஆர்பி வந்தது. அப்புறம் இந்த ஐபிஓ ஸ்கேம் வந்து நான் இருந்த பீரியட் வந்து 2003 to 7. இந்த 2006 இந்த ஸ்கேம் ஒன்று கண்டுபிடிச்சோம். ஸோ விச் ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் இப்போ தான் உங்களுக்கு அந்த கேஒய்சி கம்பல்சரி, உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும்னா, பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னா அதுக்கு பேன் இருக்கணும், இதெல்லாம் அந்த ரீஃபார்ம்லாம் அப்புறம் தான் வந்தது. இப்போ பொதுவாக டேக்ஸை பற்றி இருக்கக்கூடிய பப்ளிக் ஒப்பீனியன் என்ன சார், ஒரு மிஸ்கன்செப்ஷன் கூட இருக்குது. மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் நிறைய டேக்ஸ் பேஸ் இருக்காங்க, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய டேக்ஸ் பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்காங்களா சார்? ஏதாவது ப்ரொசீஜர் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, நமக்கு ஆவரேஜ் இன்கமும் குறவுங்க. யூ ஹேவ் டு லுக் அட் இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. இங்கே நமக்கு ஆவரேஜ் இன்கமும் ரொம்ப குறவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட இன்கம் லெவலுக்கு பார்க்க போனால் we have close about 10 crore டேக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்க. அதனால் ரெண்டாவது நம்ம த்ரெஷோல்ட் லிமிட்னு வச்சு நீங்கள் 5 லட்சத்துக்கு நீங்கள் கீழே இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம்னு அவங்க மற்ற வகையில் டேக்ஸ் கட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாருமே கட்டுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் வந்து ஒரு 60 கோடி மக்கள் அந்த ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வந்து டேக்ஸுங்கிறது வந்து இந்தியாவிலையும் நல்லபடி தான் இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் பேஸ், இன்கம் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸில் 10 கோடி பேர் கட்டுறாங்க. அந்த 10 கோடி பேர் கட்டுறதே பெரிய நம்பருங்க. நம்ம நாட்டோட இன்கம் லெவலுக்கு பார்க்க போனால் இட்ஸ் a வெரி குட் நம்பர். டாப் லெவலில் கட்ட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா டிடக்ஷன் எக்ஸம்ஷன்லாம் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அது இப்போ நிறைய ப்ளக் பண்ணியாச்சுங்க. சேரிட்டபிள் பெனிஃபிட்னு காமிச்சிட்டு அவங்க இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. இப்போ டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸும் அதிகமாகிட்டுருக்கு. அந்த டேக்ஸ் கம்ப்ளைண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஃபார்ம்ஸும் ஈஸியாகிட்டுருக்கு. ரெண்டாவது கேட்ச் பண்ணிடுறாங்க. இப்போ கேட்ச் பண்ணுறதுக்கு வழி ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லா இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் நிறையா எங்களுக்கு ஃப்ளோவாக இருந்தால எவாய்ட் பண்ணணுன்னா கூட ரொம்ப கஷ்டம். இது ஒரே கேள்வி சார், என்னன்னா இந்த ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட லஞ்சம் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்களா சார்? லஞ்சம்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து அப்படிதான் சார், நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கோம் சார், உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடணும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க. அவங்க ஏதாவது ஒரு பண்ணுறதுக்கு வழி பார்ப்பாங்க அவங்களுக்கு. பட் அவங்களுக்கு தெரியும் அந்த சமயத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. தே நோ pretty well. They try all kind of techniques. என்னென்னலாம் டெக்னிக்ஸ் பண்ணி எப்படிலாம் இதுலேருந்து வி வாண்ட் டு கெட் அவுட் பண்ணுவாங்க. பட் வி ஹாவ் அ வெரி எக்ஸலண்ட், அது இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறவங்கலாம் டாப் நாச் பீப்புள் தான் போடுவாங்க. அதனால் தே வில் நாட் பி அமியபிள் டு எனி ஆஃப் தோஸ் கைண்ட் ஆஃப் டாக்டிக்ஸ் ஆஃப் த எஸ்எஸ்சி. சார் இது வந்து எலெக்ஷன்ஸ் டைமு, இந்த ரெய்டெல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவ் அப்படிங்கிறாங்களே. அதாவதுங்க எந்த எலெக்ஷன் டைம் இருந்தால் கூடங்க நமக்கு என்ன தேவைன்னா மணி எலெக்ஷனுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வன் போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. அவங்களோட ஜாப் என்னென்னா நீங்கள் இந்த லிமிட்டுக்குள்ளே செலவு பண்ணுறீங்களா, எலெக்ஷன் கமிஷன் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே செலவழிக்கணும்னு. அது இல்லாமல் நீங்கள் பணத்தை மொபிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, இவங்களோட ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அது வழியாக எங்கெல்லாம் கேஷ் மூவ் ஆகுதோ அதெல்லாம் பிடிச்சி பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ அளவுக்கு நம்ம கேஷ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கணும் எலெக்ஷனுக்காக தான் நாங்கள் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கோம் அப்போ. ஸோ அதில் வந்து இட் இஸ் அ மேஜர் இதுங்க. இப்போ அது வந்ததுலேருந்து ஐ திங்க் பீப்புள் ஆர் ரியலி கைண்ட் ஆஃப் தட் வெரி காஷியஸ். அண்ட் ஐ கேன் ஈவன் கான்ஃபிடென்ட்லி சே தட் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க அதெல்லாம் இல்லாட்டாலும் அவங்க ஒரு லெவலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க, முன்னாடி பண்ணுறாங்க பின்னாடி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெட்டரண்ட். நம்மளால் என்ன பண்ண முடியும், சிஸ்டம் கேன் ஒன்லி கிரியேட் கைண்ட் ஆஃப் டெட்டரன்ஸ் ஃபார் த பீப்புள் டு டூ தட். சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டாவாக கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் செயல்படுது அப்படிங்கிறாங்க, ஆப்போசிஷன் மேலே. ஒன் திங் ஐ கேன் டெல் யூங்க, என்னோட ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ டோன்ட் நோ வெதர் இது வந்துங்க ஒரு ஆஃபீஸர் பண்ணுறப்பங்க அவரோட ரெப்புடேஷன் இஸ் அட் ஸ்டேக்குங்க. நோபடி கேன் டூ, நோ ஆஃபீஸர் ஐ ஹவன்ட் சீன் இன் மை கெரியர், நோ ஆஃபீஸர் கேன் டூ அ கேஸ் இஃப் தெர் இஸ் நத்திங் தேர் இன் இட். ஒரே கொஸ்டின் நீ கேட்கலாம், நீ எனக்கு பண்ணீங்களா ஏன் அவரை பண்ணலைன்னு. அது நாட் அன் இஷ்யூ. இப்போ ஒரு இதில் இப்போ 100 பேர் காப்பி அடிக்கிறாங்க, நீங்கள் பிடிச்சது 3 பேர் தானே, அவரும் காப்பி அடித்தா பிடிக்கலைங்கிறது வந்து அதுக்காக இந்த காப்பி அடிக்கிறது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. புரிஞ்சுதா? நம்ம சிஸ்டமில் பிடிச்சிட்டாங்கன்னு பிடிச்சவங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அது ரைட்டுங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து சிஸ்டம் ஒர்க் ஆகுது. சிஸ்டமில் வந்து ஒரு ஆஃபீஸர் நோட் போட்டு ஒரு கேஸ் எடுத்து போய் மேஜிஸ்ட்ரேட்டை போட்டு இல்லை வாரண்ட் இஷ்யூ பண்ணி அதை வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி ஆஃப் த ஜுடிஷியரி. இதெல்லாம் சும்மாலாம் பண்ண முடியாதுங்க. எங்களுக்கெல்லாம் சும்மா அப்படி போயிட்டுலாம் பண்ணுறதே முடியாது. அதை பொலிட்டிக்கல் வெண்டாட்டான்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஆள் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க, அப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பப்ளிக் பர்செப்ஷன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஐ நெவர் சீன்
a kind of a case which is being done for political purpose. சார் உங்ககிட்ட ஒரு கொஷின் சார். நீங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டராக இருந்திருக்கீங்க. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் வைலன்ஸ் ப்ரோன் ஏரியா, ரிலிஜியன் வைலன்ஸ் ப்ரோன் ஏரியா, அந்த மாதிரி இஷ்யூ எப்படி சார் டீல் பண்ணீங்க? இன்னும் ராமநாதபுரம் நான் ராமநாதபுரத்தில் எல்லா லெவல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரெயினியாக இருந்தேன், சப் கலெக்டராக இருந்தேன், கலெக்டராக அன்டிவைடட் ராமநாடு கலெக்டராக இருந்தேன். பட் அங்கே வந்து காஸ்ட் ஃபீலிங் இருக்குது, பட் அதனால் ஒன்றும் மேஜராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் திருநெல்வேலியிலே நான் இருந்தபோது திருநெல்வேலியில் தான் ஒரு ப்ராப்ளம் ஜாஸ்தி இருந்தது. ராமநாதபுரத்தில் அவ்வளோ இல்லை. ராம்நாடு பீப்புள் பேசிக்லி ஐ ஃபவுண்ட் தட் தேவர் குட் பீப்புள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் வெரி ஹாப்பி இன் ராமநாதபுரம் அண்ட் ஐ ஃபவுண்ட் த பீப்புள் வெரி குட். ஸோ சில பேர் இருக்கலாம், ஐ மீன் சில இடங்களில், பட் ஜென்ரலி தேர் வாஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் எங்கே ஆஃபீஸராக இருந்தப்போ கேஸ்ட் இஷ்யூவில் வந்ததே இல்லையா சார்? ரெண்டு கம்யூனிட்டிஸ்க்கு மத்தியில் கேஸ்ட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இது வந்தது இல்லையா? அது வரும், அப்பப்போ வரும், சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும், பட் ரொம்ப மேஜராக ஒன்றும் வரல. அப்போ அந்த மீனாட்சிபுரத்தில் அந்த கன்வர்ஷன் இஷ்யூ வாஸ் தேர். அது வந்து நாட் இன் ராமநாதபுரம், தட் வாஸ் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி அனைவருக்கு என்னென்னா சார், இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வரவங்க ஒரு அட்டம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 அட்டம் கொடுக்குறாங்க, மனம் தளர்ந்து போயிடுறாங்க, வேறு தொழில் பார்த்துட்டு போயிடுறாங்க, வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவாக இருக்கும்? பொதுவாக வளர்ந்து வரக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ், உங்கள் அட்வைஸ், உங்களுடைய கெரியர்லேருந்து நீங்கள் அனுபவத்துலேருந்து நீங்கள் சொல்லலாம் சார். இது கூட வந்து கேண்டிடேட்ஸில் நிறைய பேர் 7-8 அட்டம் பண்ணலாம் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் தி கிவ் அப் ஆஃப்டர் 2 அட்டம். பி கான்ஃபிடென்ட், அவ்வளோதான். விவேகானந்தாஸ் மெசேஜ் விச் டிஸ்பிளேட் எவ்ரி அவேக் அரைஸ் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். That's the only message which anybody can have. இங்கே நம்பிக்கை இழக்காமல் நீங்கள் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். தட் இஸ் த மெசேஜ் தட் ஐ வுட் லைக் டு கிவ். சார், யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட், பட் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஃபோக்கஸ்டு மேனர். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வரணுங்க, அதான் என்னோட ஒரு ஆசை, ஒரு ஆவலை தான். நமக்கு இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனில் வந்து நம்ம வி ஆர் லீடிங் இன் இந்தியாவில். அந்த மாதிரி நிறைய பொட்டென்ஷியல் கேண்டிடேட் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒரு 1 இயர் 2 இயர் கிடையாது. தே நீட் டு கீப் சம் லாங் டேர்ம் ஃபோக்கஸுங்க. அதனால் கட்டாயம் நிறைய பேர் வந்து இந்த ஒரு இன்டர்வியூ வரைக்கும் போகிறாங்க, 2 தடவை வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சில சமயத்தில் 3ஆவது தடவை எல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் ப்ரிலிமினரியே 2 தடவை ஃபெயில் ஆகி 3ஆவது தடவை ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் யூ ஷுட் நாட் கிவ் அப். நீங்கள் கிவிங் அப் ஸ்டேஜில் தான் யூ ஷுட் நோ தட் ஐ திங்க் யூ ஆர் சம் மார்க் க்ளோசர் டு த சக்ஸஸ்ங்கிற மாதிரி நினச்சிக்கணும். அதனால் இது வந்து இட்ஸ் அ பிக் திங். ஆக்சுவலாக இந்தியாவிலே இருக்கிற நம்பர் 1 எக்ஸாமினேஷன் இது. அதனால் வந்து இதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி கொஷின் ஆஃப் கோயிங் பேக் ஆன் திஸ். இது 3 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி. ஏன்னா இப்போல்லாம் உங்களுக்கு லக்ஸரி இருக்குது. முன்ன மாதிரி வந்து உடனே வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு இது கிடையாதுன்னா, ஒரு 5 வருஷம் நான் அதில் வந்து உட்காந்து படிக்கலாம், படித்து இதில் நான் கட்டாயம் நான் சக்ஸஸ் ஆகி தான் வருவேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதில் கிடைக்கிற வந்து இது வந்து வேறு எதுலேயும் கிடைக்காது. இட் இஸ் ஒர்த் foregoing even 4 to 5 years of your life for the purpose of getting into civil service. I would rather say I haven't seen a person that was very focused who hasn't got it. Maybe he didn't get it in the first attempt, he got it in the 5th attempt or 6th attempt. Nowadays there are multiple attempts are there, your age is also there. So you can even go up to beyond that if you have a capacity to hold on. I would rather say this is a mission that you want to accomplish to serve the people at large. ஒன் மஸ்ட் ஸ்டார்ட் ஏர்லி. அதுக்கு அதாவது நீங்கள் ப்ரிஃபரபிளி ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்தே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். காலேஜ் வந்த பிறகு ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறது, கீப் ட்ராக் ஆஃப் கரண்ட் ஈவெண்ட்ஸ், எல்லாம் அப்டேட்டாக இருக்கணும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் தான் முக்கியம் ரொம்ப, பிகாஸ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் வந்து தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, செய்வன திருந்த செய், மனம் தளராதே, இது மட்டும் போதும். அதாவது இது வந்து ரொம்பவும் சுருக்கமாக சொல்லக்கூடியது. ஒரு குட்டி கதை சொல்லணுன்னாக்கா, அந்த வேதாளம் விக்ரமாதித்தன் இல்லையா, எதிலும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் மரமேறி, அது மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா வெற்றி நிச்சயம். தட் வாஸ் ஒண்டர்ஃபுல் செஷன். டைம் போனதே நமக்கு தெரியல சார். நேரில் வந்து இவ்வளோ கருத்துக்களை பேசியமைக்கு நன்றி. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you.